அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் நண்பர்களே. அப்படி இருக்கிறப்ப இப்போ விஜய் மெஜாரிட்டியில் வந்திருக்கிறாரு. இருந்தாலும் இன்னும் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் திமுக அலையன்ஸில் இருந்த கட்சிகள் இப்போ காங்கிரஸ் நேற்றுக்கு அவங்க 5 எம்எல்ஏ ஆதரவு கொடுக்குறேன்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் நமக்கு தேவை ஒரு 6 எம்எல்ஏ தான். இந்த 6 தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகே கட்சியும் சேர்ந்தால் 6 சீட்டு வருது. இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் மக்கள் நலன் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய விசிகே தலைவரும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற தலைவரும் சரி, நமக்கு அந்த மாதிரி தான் இது வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு விஜய் அவர்களை நம்ம ஒரு ஆதரவு கொடுத்து, ஒரு புதுசாக வந்திருக்கிறாரு, ஒரு ஆதரவு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமே, ஒரு ஆதரவு கொடுக்கலாம். ஏன்னா திமுகவும் வரல, அதிமுகவும் வரல. இந்த டைமில் ஒரு 6 சீட்டுக்காண்டி அவர் அலைய விடுறது, இன்னும் டிலே பண்ணுறது, அது நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. அதனால் இந்த விசிகே தலைவரும் இடது கம்யூனிஸ்ட்டு மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் சேர்ந்து இந்த 6 எம்எல்ஏவை நமக்கு எந்தவித ஒரு கடுமையான சில டிமாண்டு வைக்காமல் ஒரு ஆதரவு, நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை கொடுத்தோம்னா தமிழக மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நான் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி, நான் டிலே பண்ண என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் அதெல்லாம் நான் சொல்லி அவசியம் இல்லை, தங்களுக்கு தெரியாத ஒரு இதெல்லாம் இல்லை. அதனால் விஜய் அண்ணன் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். இன்றைக்கே, அதுவும் இன்னைக்கு தேதி இந்த தேதியில் ஆதரவு கடிதம் கொடுக்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறோம். தமிழக மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். நன்றி.